ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு வீட்டிலையே எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அது அந்தளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு யாரும் அவ்வளோ பண்ணுறதும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் நூடுல்ஸ் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் செந்தில்குமார் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம மதுரை பன் பரோட்டாவும் முட்டை குருமாவும் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், நான் இந்த டிஷ் பார்த்த உடனே எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணேன். எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. 2வது கமெண்ட்டு கார்த்திகா அஜய் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வாவ் யம்மி, செஞ்சது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அப்புறம் இது எப்படி செஞ்சேன்னு என் சிஸ் கேட்டு அவங்களும் செஞ்சுட்டு சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் செய்துட்டு உங்கள் சிஸ்டர் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு நம்ம 3 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நூடுல்ஸ் தயாரிக்க முடியும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்ததை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு மிக்ஸி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு பிசையணும். 1/2 கப் அளவு தண்ணி இதுக்கு செலவாகும். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இப்போ கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. சொல்லப்போனால் சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய நூடுல்ஸ் பெர்ஃபெக்டாக வரும். நான் வச்சுருந்த 1/2 கப் தண்ணி ஃபுல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுறேன். கைவிடாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு எப்பொழுதும் நார்மலாக மாவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஊற விடக்கூடாது. உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். ஊற விட்டிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். அதுக்காக இப்போ இந்த உருட்டின மாவை நான் 2 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய கண்ணுடைய தட்டு எடுத்துக்கோங்க, முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இதை விட சின்னதாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ரொம்ப பொடியாக அந்த இடியாப்பம் செய்வோம்ல, அந்தளவு பொடியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய அந்த கண்ணு தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த முறுக்கு உரலை வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இந்த முறுக்கு உரல் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுல்ஸை பிழிஞ்சு விட போகிறோம். நம்ம முறுக்கு மாதிரி வெளியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம டைரெக்டாக அந்த கொதிக்கிற தண்ணியிலே பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் எப்படி அழகாக திருவ வருதுன்னு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 4-5 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரணும். அதுக்காக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இப்போ கொதிக்குதில்ல, கொதிக்கும் பொழுதே நீங்கள் அந்த ஒரு முறுக்கு உரலில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவை பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி
கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம முறுக்கு வந்து அரிசி மாவில் பண்ணுவோம், அது நல்ல இலக்கம் கொடுத்து வரும். ஆனால் கோதுமை மாவு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுல கொஞ்சம் தப்பு இல்லை. அதனால் இந்த போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சுற்றுற முறுக்கு உரல் இருந்ததுன்னா அது மற்ற முறுக்கு உரலை விட ஈஸியாகவே வரும். நம்ம கையிட்ட பிழிவோம் பார்த்தீங்களா, அதை விடவே இந்த சுற்றுற முறுக்கு உரல் கொஞ்சம் ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க மாவையும் நம்ம இது போல் பிழிஞ்சு விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது லைட்டாக வந்து நீங்கள் பிதிக்கி பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். லைட்டாக அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். அது உங்களுக்கே தெரியும். லைட்டாக வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலான தண்ணியில் வந்து போட்டுறணும். எப்பொழுதும் நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். இப்போ இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் வெளியில் எடுக்கிறேன். வேறு ஒரு பவுலில் நார்மலான தண்ணி வச்சுருக்கேன், அது கூட இதை சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து நார்மலான தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா அதே சுடு தண்ணியில் மறுபடிக்கும் வந்து பிழிஞ்சு விடணும். இது போல் பிழிஞ்சு விட்டு பேட்ச் வைஸாக ஒரு பேட்சாக நீங்கள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். உங்கள்கிட்ட அந்த இடுக்கி இல்லை அப்படின்னா இது போல் அரிகரண்டி இருந்ததுன்னா அரிகரண்டி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லா மாவையுமே வந்து பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், எல்லாத்தையுமே வேக வச்சது எல்லாத்தையுமே நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் எடுத்து. அதுக்கப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5-6 வெள்ளைப்பூடை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. சைனீஸ் ஃபுட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெள்ளைப்பூடையும் இஞ்சியையும் பொடியாக நறுக்கி சேர்க்கணும். அப்போ அதனுடைய டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் நறுக்குவோம்ல, அது போல் நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட குடமிளகாயும் கேரட்டும் நீள் வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பெரிய சைஸ் குடமிளகா, 3 பெரிய சைஸ் கேரட் இதெல்லாம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போது இந்த காய்கறி நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், காய்கறி சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த காய்கறியினுடைய கலர் மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது காய்கறியினுடைய கலர் வந்து மாறாது, ஆனால் அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், கலர் மாறக்கூடாதுன்றதுக்காக. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. காய்கறி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் சில்லி சாஸ் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சில்லி சாஸ்க்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் காரத்துக்காக. 1 ஸ்பூன் மிளகு சீரக பொடி சேர்க்குறேன். இது நல்ல வாசனையை கொடுக்கும். உங்களுக்கு இந்த நூடுல்ஸுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக தான் நுணுக்கி சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். அது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் சொன்னது போல் உங்களுக்கு மிளகாத்தூள் டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறலாம். சைனீஸ் ஃபுட்டுக்கு அது இன்னுமே நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய காய்கறி முழுமையாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம்.
வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸுக்கும் நம்ம செய்த நூடுல்ஸுக்கும் வித்தியாசமே தெரியலை. பார்க்குறதுக்கு ஒரே போல் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம இப்போது முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை வந்து இப்படியே சேர்த்தோன்னா வேகாது. அதனால் தனியாக வேறு ஒரு கடாயில் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம முட்டை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடுபடுத்திட்டு அது கூட 4 முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும், அதாவது இந்த முட்டை நல்லா வேகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அந்த நூடுல்ஸ் கூட சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த முட்டைக்கு பதிலாக வேக வச்சு கொத்தி வச்ச அந்த சிக்கன் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாம். ஆனால் நல்லா பொடி துண்டுகளாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இப்படி வீட்டிலையே சுலபமாக ஈஸியாக பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செய்து கொடுக்கும் பொழுது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற நூடுல்ஸ் அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சம் இதனுடைய ப்ராசஸ் நீளம்தான். ஆனால் நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு மன திருப்தியும் கிடைக்கும். நம்ம கையாலேயே நம்ம நூடுல்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கும் பொழுது ரொம்ப வந்து மன திருப்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.